கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து நடத்துவாராக. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற அவருடைய வார்த்தை சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 30வது சங்கீதம் 11வது வசனத்தில் வாசிக்கிறோம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பல காரியங்களை குறித்ததான புலம்பல்கள், பல காரியங்களை குறித்ததான யோசனைகள், அந்த யோசனைகள் நிமித்தமாய் நம்முடைய உள்ளம் குழம்பி அலைகிறது நிமித்தமாய் வாய்களில், நம்முடைய நாவுகளில் அநேக வார்த்தைகள் அது புலம்பலின் காரியமாக அதை வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவஜனமே, உங்களுடைய வாழ்க்கையின் பல சூழ்நிலைகளை குறித்த புலம்பல்கள், உங்களுடைய எதிர்காலங்களை குறித்ததான புலம்பல்கள், சில சூழ்நிலைகளில் நம்ம யோசித்து நிற்கக்கூடியது, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்னவா இருக்குமோ, என் பிள்ளைகளுடைய சூழ்நிலைகள் எதுவாக இருக்குமோ என்கிறதான அந்த புலம்பலின் அனுபவங்கள் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது அல்லவா? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அந்த புலம்பல்களை கர்த்தர் ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவார். ஆமென். அந்த புலம்பல்களை எல்லாம் ஆனந்த களிப்பாக கர்த்தர் மாற பண்ணுகிறவர். நம்முடைய உள்ளத்திற்குள் யோசிக்கிற பல இடங்களில், பல சூழ்நிலைகளில், பல காரியங்கள் நம்மை கலங்கடிக்கக்கூடியதாக இருக்கும். வருகிற செய்திகள் கலங்கடிக்கும், வருகிறதான போராட்டங்கள் கலங்கடிக்கும், வருகிறதான பிரச்சனைகள் நம்மை கலங்கடிக்கும். இவைகள் எல்லாம் கலங்கடிக்கும் போது நம்முடைய நாவிலே பிறவுகிறதான வார்த்தைகள், நான் ஏன் உயிரோடு கூட இருக்க வேண்டும், ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்க வேண்டும், நான் ஏன் இந்த பாதையில் போக வேண்டும் என்று சொல்லி புலம்பலின் அனுபவங்கள் நம்முடைய உள்ளத்திலிருந்து புறப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளையே, இன்றைக்கு உன் உள்ளத்துக்குள்ளிருந்து புறப்படுகிறதான புலம்பல்களை யாருமே அதை எண்ணி பார்க்கலை அப்படின்னு சொல்லி நீங்கள் தவித்து கொண்டு இருக்கிறீங்க. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உன் புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார். ஆமென். உன் புலம்பலை, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போகிறதான புலம்பலின் அனுபவங்களை கர்த்தர் ஆனந்த களிப்பாக, சந்தோஷத்தின் அனுபவமாக, அதை சந்தோஷத்தின் நிறைவாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அதை மாற பண்ணுவார். அந்த சிறையிருப்பின் அனுபவங்கள் மாறும், உடைய வாழ்க்கையின் எல்லா போராட்டத்தின் அனுபவங்கள் மாறும். அங்கே சந்தோஷம் உண்டாகும் பொழுது கர்த்தர் அந்த புலம்பல்கள் எல்லாம் மாற்றப்படுகிறதை காணவும், அவைகள் எல்லாவற்றிலும் தேவனை மகிமைப்படுத்தவும், ஆனந்த களிப்பு உண்டாகவும் செய்கிறதை உடைய கண்கள் காண, உடைய இருதயத்திலிருந்து அவரை துதிக்கிறதை சகல ஜனங்களும் பார்த்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என் புலம்பல்களை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுவேன் என்று சொன்னதான கர்த்தருடைய வார்த்தை பிள்ளைகளுக்குள்ளாக இருக்கிறதான எல்லா புலம்பலின் அனுபவங்கள், வேதனையினால் வரக்கூடியதான புலம்பல்கள், பிரச்சனைகளினால் வரக்கூடியதான புலம்பல்கள், ஆண்டவரே, என்ன சூழ்நிலைகளாக இருந்தாலும் அவைகள் எல்லாம் மாற்றப்பட, ஆனந்த களிப்பாய் அவைகள் மாற உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தரோ நம்முடைய வாழ்க்கையின் புலம்பல்களை எல்லாம் கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிறவர். உங்கள் வாழ்க்கையின் புலம்பலின் அனுபவங்களை கர்த்தர் மாற்றி போடுகிறவர். God bless you. God bless you. God bless you.